இலக்கியம் சமூகம் என கடை கோடி மக்களை தாய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல. வணக்கம் பட்டாம்பூச்சிஸ். அடுத்து வருவது காதோடு ஒரு கதை. சிறுகதைகள் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். பல சிறுகதைகள் படிக்கும் போது ரொம்ப மனதுக்கு உற்சாகமா இருக்கும். ஆனா பலருக்கு அந்த சிறுகதைகளை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்காக இன்னைக்கு எழுத்தாளர் கலைச்செல்வி அவர்கள் எழுதின சிறுகதையை படிச்சு காட்டுறதுக்காக வர்றாங்க. கவிதை, எழுத்து, பேச்சு என பல்துறையிலும் தன்னுடைய தடத்தை பதித்து வரும் தஞ்சை பேராசிரியர் பாரதி கண்ணம்மா அவர்கள். வாங்க நேயர்களே, கேட்கலாம், ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிஞர் பாரதி கண்ணம்மாள். பட்டாம்பூச்சி எஃப்எம் வழங்கும் காதோடு ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் வாசிக்க இருக்கும் கதையின் பெயர் அவனோட மனசு. இக்கதையை எழுதியிருப்பவர் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அவர்கள். வாங்க நேயர்களே, கதைக்குள்ள போகலாம். அட பாவி பயலே, இவன் போகும்போது என்னத்தை அள்ளிக்கிட்டு போக போறான்? எங்க இருந்து வந்தான் இவன்? ஒரு பள்ளிக்கூட பசங்க போறதுக்கு ஒரு ஒத்தையடி பாதை, அதை விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி இரும்பு கேட் போடுறானே. சிவகுமாரா சிவகுமார், சரியான சவக்குமார். எல்லாரோட வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிட்டா சவக்குழிக்கு தான் போவோம். புதுசா இந்த வீட்டை வாங்கிட்டானா. என் வீட்டு சந்துல யாரும் போக கூடாதுன்னு அடம் பிடிக்கிறான். ஒரு அடி சந்து, ஒரு 10 நிமிஷம் பசங்க போறாங்க. இதுக்கு என்ன பாடுபடுத்துறான்? கொட்டி தீர்த்தாள் திலகா. அரை நிமிடத்தில் பள்ளிக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் இப்ப 5 கிலோமீட்டர் சுற்றி பள்ளிக்கு போக வேண்டியிருக்கு. நம்ம பழைய சீனிவாசன் எப்படிப்பட்ட மனுஷன்! நம்ம குழந்தைங்க அவர் வீட்டு சந்து வழியா போறத நின்னு பார்த்து ரசிப்பார். பசங்க ஸ்கூல் போற நேரத்துல அவர் வீட்டுக்கு வெளியில வந்து எல்லோருக்கும் டாட்டா சொல்வார். நம்ம குழந்தைங்களை பாக்குற போது அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப இவன் சுத்த கடுகடுத்தனால இருக்கான். இது ஆனந்தியின் ஆதங்கம். அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் சிவகுமாரிடம் சென்று பேசி பார்த்தனர். அவன் சரி சொல்வதாய் இல்லை. அந்த ஊர் கவுன்சிலரும் சென்று பேசி பார்த்தார். அப்போதும் அவன் கேட்கவில்லை. அவன் மனசு அப்படி. இது ஏன் வீட்டு சந்து, இது வழியா ஏன் போகணும் என சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான். அவன் வீட்டு சந்துதான், யாரு இல்லைன்னா குழந்தைங்க அது வழியா நடந்து போனா தர தேஞ்சா போயிரும். பொறுமினாள் பொன்னி. குழந்தைகள் செல்வது அவனுக்கு தொந்தரவாக இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் தானே. காலையில ஒரு 10 நிமிடம், மாலையில ஒரு 10 நிமிடம் திறந்து வைத்தாலே போதும். கல் மனசுக்காரன், அங்கலாய்த்தாள் ஆனந்தி. அந்த ஒரு அடி சந்திற்கான பணத்தினை 8 குடும்பங்களும் சேர்ந்து பங்கிட்டு கொடுப்பதாய் சொல்லியும் அவன் மறுத்து விட்டான். ஒரு நாள் அனைவரும் சேர்ந்து அந்த கதவினை திறக்க முற்பட்டனர். சிவகுமார் 100க்கு போன் செய்து விட்டான். போலீஸ் வந்து விசாரித்தனர். என்னப்பா, பள்ளி குழந்தைகள் தானே, ஒரு 10 நிமிஷம் திறந்து விடுவதால் உனக்கு புண்ணியம் தானே, சமாதானமா போப்பா. போலீஸ் வந்து சமாதானம் பேசியும் அவன் கேட்டை திறப்பதாய் இல்லை. அந்த தெருவில் உள்ள 8 வீடுகளின் பள்ளி குழந்தைகள் மட்டுமே அந்த ஒரு அடி சந்தில் பக்கத்து பள்ளிக்கு செல்வார்கள். மற்ற யாருக்கும் அந்த பக்கம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சைக்கிள் கூட நுழைய முடியாது. திடீரென்று அந்த 8 பேருக்கும் கோர்ட்டிலிருந்து சம்மன் வந்தது. அதிர்ந்தனர் அனைவரும். சிவகுமார் தான் கேஸ் போட்டுள்ளான். தனது கேட்டை உடைக்க வந்ததாகவும் தன்னை அடிக்க வந்ததாகவும் கேஸ் போட்டிருக்கான். நஷ்ட ஈடு 2 லட்சம் கேட்டும் கேஸ் போட்டிருக்கான். அடப்பாவி பயலே, இப்படி கேஸ் போட்டிருக்கானே, சம்மன் வந்தா கோர்ட்டுக்கு போகணுமா? ஆமாமா, கண்டிப்பா போகணும். இல்லாட்டினா அவனுக்கு சாதகமா 2 லட்சம் கொடுக்க தீர்ப்பாயிடும். கோர்ட்டுக்கு போனால் தீர்ப்பு வர ரொம்ப நாள் ஆகுமே. ஐயோ, இது எதுக்கு? என் பிள்ளைய ஆட்டோல அனுப்பிக்கிற. 8 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்கான், போய் தான் ஆகணும் என பலவாறாக அனைவரும் பேசிக்கொண்டனர். 2 வருஷமா கேஸ் நடந்தது. 8 வீட்டு நபர்களுக்கும் கேஸ்க்காக வக்கீல் ஃபீஸ் அது இதுன்னு 1 லட்சம் ரூபாய் செலவானது. 2ஆம் ஆண்டு இறுதியில தீர்ப்பு வந்தது. தீர்ப்பில் ஒவ்வொரு குடும்பமும் 5000 ரூபாய் கொடுப்பதற்கும், குழந்தைகள் நலன் கருதி கதவினை காலையில் 1/2 மணி நேரமும் மாலையில் 1/2 மணி நேரமும் திறந்து வைப்பதற்கும் உத்தரவிடப்பட்டது. அவன் கேட்ட நஷ்ட ஈடு தள்ளுபடி செய்யப்பட்டதாக தீர்ப்பானது. கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகும் அவன் கதவை திறக்கவே இல்லை. 8 வீடுகளும் வீட்டுக்கு 5000 என 40,000 கொடுக்க தயாராய் இருந்தனர். ஆனால் அவன் கதவை திறக்க முடியாது என அனைவரிடமும் தெரிவித்து விட்டான். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்ற கருத்தினை கண்ணன் முன்வைத்தார். ஆனால் செல்லையா அதை மறுத்துவிட்டார். இனிமேலும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம். அது அவன் இடம். அவனுக்கு மனம் இல்லை. அது அவனோட மனசு.
அவனே மாறினால் ஒழிய நம்மால் மாற்ற முடியாது. நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். என் பேரனை நானே சைக்கிளில் கொண்டுவிட தீர்மானித்து விட்டேன் என்றார். அந்த 8 குடும்பங்களில் வயதில் மூத்தவர் செல்லையா. அனுபவம் மிக்கவர், அனைவராலும் நல்ல மனிதர் என போற்றப்பட்டவர். அவர் கூறியதில் மற்றவர் யாரும் மறுப்பு ஏதும் சொல்லவில்லை. அனைவரும் கட்டுப்பட்டனர். இதற்கு மேல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து பயனில்லை என கருதி 8 குடும்பங்களின் குழந்தைகள் 5 கிலோமீட்டர் சுற்றி அந்த ஸ்கூலுக்கு செல்வதை வழக்கமாக்கி கொண்டனர். ஆனால் அந்த 8 குடும்பங்களுக்கும் அவன் மேல் இருந்த கோபம் தனியவே இல்லை. இப்படி ஒரு அடாவடி பேர் வழியா இருக்கிறானே என உள்ளூர கொதித்தனர். அவனே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நம்மை அலைய விட்டு பின் அவனே நீதிமன்றத்தின் தீர்ப்பினை மதிக்காமல் அடம் பிடிக்கிறான். இவனை என்ன செய்வது? இதுவே அனைவரின் ஆதங்கம். சிவகுமார், சிவகுமார், என்னப்பா பண்ற? தள்ளாத வயதில் மூச்சிறைக்க ஓடி வந்தார் செல்லையா. அந்த ஐயா இவனை நோக்கி ஓடி வருவதைக் கண்டு சிவகுமார் அதிர்ந்து போனான். அப்பா சிவகுமாரு, தம்பி, உன் பையன் சைக்கிள்ல போகும்போது திருப்பத்துல ரோட்ல விழுந்து கிடந்தான்ப்பா. கடைக்கு போனா நல்ல நேரம் பார்த்தேன். தலையில நல்ல காயம், ரத்தம் உறைஞ்சு கிடந்தது. உடனே நம்ம பாலாஜி மருத்துவமனையில சேர்த்துட்டு வர. தலையில தையல் போடணுமா, ஸ்கேன் எடுக்கணுமா, உடனே 10,000 கட்ட சொன்னாங்க. உடனே கட்டிட்டேன். நீ உடனே கிளம்புப்பா. சிவகுமார் சிலையாய் நின்றான். எப்படி இவருக்கு இப்படி மனம் வந்தது? நமக்கு சொந்தமான இடத்தில் மற்ற குழந்தைகள் நடந்து செல்வதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதற்காக கேஸ் போட்டு அவர்களை அழைக்கழித்தேன். இவர் எப்படி என் மகனுக்காக 10,000 ரூபாய் கட்டிவிட்டு இந்த வயதில் இப்படி ஓடி வருகிறார்? எப்படி? ஐயா என கையெடுத்து கும்பிட்டான் சிவகுமார். குரல் தழுதழுத்தது, கண்கள் பணிந்தன. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போப்பா. சிவா, இன்னும் காசு தேவைப்பட்ட கேளுப்பா, தரேன், அப்புறம் கொடுக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டு சிவகுமார் சிலையாய் உறைந்து போனான். நேயர்கள் இதுவரை கேட்டது காதோடு ஒரு கதை நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு அழகிய கதையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. போடுறா என்னங்க எல்லா பக்கம் சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்க விடாம அப்படி என்னங்க படிச்சிட்டு இருக்கீங்க? நம்மட கவிஞர் ஐயா கவிசெல்ல ராஜேந்திரன் நவிகளோட அம்மாவின் தாலாட்டுங்கிற கவிதை புத்தகம் வந்திருக்குது கண்ணு. ஐ, அம்மாவோட தாலாட்டா? அப்ப அழகாத்தான் இருக்கும், ஆறாலையும் மறக்க முடியாதே. ஆமா கண்ணோ. சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல சமூகம், இயற்கை, மனுஷவிகளோட வலி, கஷ்டம்னு எல்லாத்துக்கும் ஒரு கவிதை வச்சிருக்கிறாரு சாமி. அப்புறம் மணிவாசக பதிப்பகத்துல இதை போட்டுக்கிறாங்க. அதுவும் இந்த கவிதை புத்தகத்துக்கு ஒரு அழகுதான். அது சரி, நீங்க மட்டும் படிச்சா போதுமா? எங்களுக்கு வேணுமல்ல. என்ன விலைன்னு சொல்லுங்க. 150 ரூபா தான் கண்ணு போட்டிருக்கிறாரு. 150 ரூபா. சரி, எங்க வாங்குறதுன்னு அதையும் சொல்லிருங்க. ஆட தேடி போய் நீங்க வாங்குறது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க நம்பர் சொல்றேன், குறிச்சுக்குங்க. 89 39 78 94 55. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், சரியானு கேட்டுக்கோங்க. 89 39 78 94 55. சரிங்களா? ஆமாங்கண்ணோ, அதேதான். சரி, நம்ம வாங்குறதோட எல்லாரையும் வாங்க சொல்லிடலாம். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க பூரா நீங்களும் வாங்கி படிச்சு போட்டு ஐயாவிகளை கூப்பிட்டு 2 வாரத்தை மனசார வாழ்த்தி போடுங்க. அவ்வளவுதானுங்க.